கேட்டுக்கொள்கிறேன். உட்கார்றது ஒரு டிசிப்ளின், அதை நம்ம கத்துக்கணும். நிக்கிறது ஒரு கும்பல் கலாச்சாரம். எங்க போனாலும் நம்ம முதல்ல உட்காரணும், கும்பலா நின்று கூடாது. கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களின் அருமை தாயார் திருமதி சட்டம்மாள் அவர்களின் திருவுருவப்பட திறப்பு விழாவை முன்னின்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள், வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் வீர்த்தா செல்வம் அவர்களே, தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் சுக்கா ரவி அவர்களே, தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் உறவினகர் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் தங்க முருகானந்தம் அவர்களே, நாகை மாவட்ட செயலாளர் பொறுப்பு கதிர் நிலவன் அவர்களே, அரசியல் குழு மாநில செயலாளர்கள் ஒருவர் காரை செந்தமிழ் செல்வன் அவர்களே, மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் VDS ரவிச்சந்திரன் அவர்களே, தாயாரின் நினைவாக நினைவு சுடரை ஏற்றி இங்கே கல்வியும் உழைப்பும் சாதியை வீழ்த்தும் என உரையாற்றி அமர்ந்திருக்கிற பட்டுக்கோட்டை அருள் சூசை அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், முதன்மை செயலாளர் தோழர் உஞ்சை அரசன் அவர்களே, முதன்மை செயலாளர் AC பாவரசு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் துணை பொதுச் செயலாளருமான ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் ஊடக பிரிவின் முதன்மை செயலாளருமான படையூர் மு பாபு அவர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் அணி சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயலாளர் பார்வேந்தர் அவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கேற்று இரங்கல் உரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கிற SDPI மாநில துணை செயலாளர் அபு பக்சித்ரி அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற அந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ராஜா கனி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய தோழர் பவானி மோகன் அவர்களே, CPI விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயலாளர் PS மாசிலாமணி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் நாகை அசோகன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் IV நாகராஜன் அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் தம்பி குடந்தை அரசன் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் தம்பி நாகை திருவள்ளுவன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு இளவல் RN அமிர்தராஜா அவர்களே, தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர் பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் சுப மனோகரன் அவர்களே, CPM மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் அணியை சார்ந்த தோழர் வழக்கறிஞர் திருமூர்த்தி அவர்களே, நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் குடந்தை தமிழினி, இராக்கிட்டு,
மா ஈழவளவன், என்.டி. இடிமுரசு, சா விவேகானந்தர், வேலு குணவேந்தன், நா இளந்தென்றல், சதா சிவகுமார், மோபி கதிர்வளவன் ஆகிய தோழர்களை, நியூ பாரத் முரளி அவர்களை, திருநெல்வேலி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் அவர்களை, துணைத் தலைவர் திருநீலகண்டன் அவர்களை, ஒன்றிய கவுன்சிலர் வனிதா ஜோதிபாஸ் அவர்களை, மதிப்பிற்குரிய தோழர் கா திருவள்ளுவன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிபிஎம் மாவட்ட செயலாளர் திருவாரூர் ஜி சுந்தரமூர்த்தி அவர்களே, வை செல்வராஜ் அவர்களே, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கா மாரிமுத்து அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த எஸ்.எம்.பி. துரைவேலன் அவர்களே, புலிவளம் தேவா, பி.கே.யு. மணிகண்டன், ஓமலைக்குடி பி. கருணாகரன், ஏ.எஸ். தங்கமணி, பி. மோகன், கே. பாலச்சந்தர், சி.வி. செல்வம், முஜிபுர் ரஹ்மான், தா. சண்முக சுந்தரம், லியாகத் உசேன், வரை பிரகாஷ், ஷேக் அப்துல்லா ஆகிய சிறப்பு அழைப்பாளர்களே, வழக்குரைஞர்களின் சார்பில் வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிற இரங்கல் உரை ஆட்சி அன்னைக்கு அஞ்சலி செலுத்தி விடைபெற்று சென்றிருக்கிற தோழர்கள் ஆர். கிருஷ்ணகுமார், சு. அறிவழகன், விருத்தாசலம் காந்தி, காளிதாசன், பொன் பெரியார், சந்தியூர் பார்த்திபன், ஜிம்ராஜ் மில்டன் ஆகிய தோழர்களே, மற்றும் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், டெல்டா மண்டல நிர்வாகிகள், திருவாரூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களை, நன்றியுரை ஆற்றவிருக்கிற திருவாரூர் வடக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை, அன்னையை இழந்து வாடும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த், அவருடைய அருமை சகோதரி கோமதி பாலமுருகன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களை, கண்ணு கட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். தம்பி ரஜினிகாந்த் அவர்களின் அன்னை சட்டம்மாள் அவர்கள் உடல் நலிவுற்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருடைய உடல்நலம் குறித்து ரஜினிகாந்த் அவர்களிடமும் மருத்துவரிடமும் பேசினேன், விசாரித்தேன். மருத்துவர் நம்பிக்கையோடு சொன்னார் என்றாலும் கூட பல முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எங்களால் ஆனவரையில் அவரை பாதுகாப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொன்னார். அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் நன்றாக நலமுடன் அம்மா பேசிக் கொண்டிருக்கிறார், தேறி விடுவார் என்ற நம்பிக்கையை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் சில நாட்கள் கடந்த பின்னர் இந்த துயர செய்தி வந்தது. அம்மா இறந்து போனார் என்று ரஜினிகாந்த் அவர்கள் கலங்கியபடி என்னிடத்தில் அந்த தகவலை சொன்னார். நேரிலே சென்று அவருடைய திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்த இயலவில்லை. படத்திறப்பு நிகழ்ச்சி வைத்தால் நான் கட்டாயம் பங்கேற்கிறேன், பொறுத்தருள வேண்டும் என்று ரஜினிகாந்த் அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த படத்திறப்பு நிகழ்வை, நினைவேந்தல் நிகழ்வை கட்சி மாநாட்டை போல ஒருங்கிணைத்திருக்கிறார். நேற்று நான் பெங்களூரிலே இருந்தேன். தோழர்கள் இங்கே சொன்னார்கள், 3 நாட்கள் தொடர்ந்து நான் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து
பிரச்சாரம் மேற்கொண்டேன். தமிழர்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்றேன். நேற்று இரவு 12 மணி விமானம் பிடித்து நான் சென்னைக்கு வந்திருக்க வேண்டும். அதன் பிறகு காலை 9:30 மணி விமானம் பிடித்து திருச்சி வந்து இங்கே வருவதாக திட்டம். ஆனால் எதிர்பாராத வகையில எனக்கு சற்று உடல் நலிவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்றதில் இரவு 12 மணி வரையில் நான் மருத்துவமனையிலேயே இருக்க நேர்ந்தது. அதனால் இரவு விமானத்தை பிடிக்க இயலவில்லை. காலையில் விமானத்தை பிடித்து சென்னை வந்து பிறகு திருச்சி வந்து வருவது இயலாத நிலையில்தான் மதுரைக்கு சென்று மதுரையிலிருந்து நான் கிட்டத்தட்ட 5-5:30 மணி நேரம் சாலை வழியாகவே பயணித்து இங்கே வந்து சேர்ந்தேன். மதுரையில் இறங்கியதால் தம்பி சின்னா அவர்களின் இல்ல நிகழ்ச்சிக்கு வரும்படி என்னை வற்புறுத்தினார்கள், அழைத்தார்கள். இன்றைக்கு அவருடைய இல்ல நிகழ்ச்சி ஒன்று. அங்கே போனால் இங்கே வந்து சேருவதற்கு மேலும் தாமதமாகிவிடும். டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பாதிக்கப்பட்டுவிடும். கடுமையான நெருக்கடிகளுக்கு இடையிலே, ஏராளமான பொருட்செலவுகளுக்கு இடையிலே பணத்திறப்பை ஒரு கட்சி மாநாட்டை போல ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த். அவர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவார் என்பதனால் அந்த தம்பி வருத்தப்பட்டாலும் வருத்தப்படட்டும் என்று அவரை சமாதானப்படுத்திவிட்டு நான் நேரடியாக திருவாரூருக்கு வந்து சேர்ந்தேன். உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஆற்றுப்படுத்தல் நிகழ்ச்சி. தாயை இழந்து நிற்கிற ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சற்று ஆறுதலை தரும். ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் வந்தார்கள். பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்கள் வந்தார்கள். அன்றைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் என்கிற இந்த நிகழ்வுகள் அன்னையை இழந்து துக்கத்தில் வீழ்ந்து உழன்று கொண்டிருக்கிற குடும்பத்தினருக்கு சற்று ஆறுதலை தரும். ஒரே குடும்பமாக நம்முடைய இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் இப்படிப்பட்ட ஆறுதலை தர வேண்டியது நம்மை போன்றவர்களின் கடமை. எல்லோருடைய குடும்பங்களுக்கும் செல்லுகிறோம். இப்போது கூட தம்பி கடாரம் குப்பம் கடாரம் குண்டா அனல் முரசு அவருடைய படத்திறப்புக்கு அந்த கிராமத்திற்கு அழைத்தார். போயிருக்க வேண்டும், ஆனால் நேரம் இல்லை. அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன், அந்த கிராமத்திற்கு போய்விட்டு வந்தால் இந்த நிகழ்ச்சி பாதிக்கப்படும், கூட்டம் கலைந்துவிடும், மழை பெய்யும் தோற்றம் இருக்கிறது, எனவே பொறுத்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்கள் நெருக்கடி தரவில்லை. நேடைக்கே அவருடைய பெற்றோரை அழைத்து வருகிறோம் என்று அழைத்து வந்தார்கள். ரஜினிகாந்த் குடும்ப நிகழ்ச்சி என்பதற்காக மட்டும் வந்திருக்கிறோம், மற்றவர்களின் குடும்பத்திற்கு போகவில்லை என்று யாரும் கருத வேண்டாம். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் எல்லா குடும்பத்தினருக்கும், எல்லா இல்லத்திற்கும், பாதிக்கப்பட்ட அனைவரின் இல்லத்திற்கும் சென்று ஆறுதல் சொல்லுவதை ஒரு கடமையாக கொண்டிருக்கிறோம். அண்மையிலே கூட கிருஷ்ணகிரியிலே நானே வலிந்து ஒரு நாள் இடைவெளியிலே ஒரு போராட்டத்தை அறிவித்து அனுஷியாவுடைய கணவன் கொல்லப்பட்ட நிகழ்ச்சிக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த மேடையிலேயே நம்முடைய தோழரிடத்தில் 2.5 லட்சம் ரூபாய் நிதியை திரட்டி அந்த குடும்பத்திற்கு கொடுத்து விட்டு வந்தோம். 5.5 லட்சம் திரண்டது. அதிலே வன்னீர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார், அவர்களுக்கு 2 லட்சம், அனுசுயா குடும்பத்திற்கு 3.5 லட்சம். 3/4 மணி நேரத்தில் 5.5 லட்சம் ரூபாய் அந்த மேடையிலே திரட்டி தந்தோம். அவர்கள் யாரும் கட்சியை சார்ந்த குடும்பமும் அல்ல. அப்படி எண்ணற்ற பல நிகழ்ச்சிகளை சொல்ல முடியும். சாதாரண தொண்டர்களின் குடும்பத்திற்கு சென்று அந்த குடும்பத்திற்கு நம்மாலான ஆறுதலை சொல்லி வருகிறோம், செய்து வருகிறோம். தம்பி ரஜினிகாந்த் அவர்களையும் அப்படி ஆற்றுப்படுத்த வேண்டியது, அவருடைய குடும்பத்தினரை ஆற்றுப்படுத்த வேண்டியது நம்மை போன்றவர்களின் கடமை. அதனால்தான் ஒரு 3 நாள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்லியும் கூட நான் கேட்காமல்
கடுமையான அலைச்சலுக்கு இடையிலே, உளைச்சலுக்கு இடையிலே நான் நீண்ட தூரம் பயணித்து வந்திருக்கிறேன். ரஜினிகாந்த், கோமதி ஆகியோரின் தாயார் இறந்திருக்கிற நிலையில் அவர்கள் இருவருக்கும் கட்சியின் சார்பில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி ரஜினிகாந்த் அவர்கள் துடிப்பு மிக்கவர், சுறுசுறுப்பானவர், ஓடிக்கொண்டே இருப்பவர், உழைத்துக் கொண்டே இருப்பவர் என்பதை இங்கே பேசிய தலைவர்கள் அவரை பள்ளி மாணவனாக இருந்து பார்த்த காலத்தில் இருந்து நண்பர்களாக தொடரக்கூடியவர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபடி மேலே போய் அவர் எங்கள் பாசறையில் வளர்ந்த பிள்ளை, இன்றைக்கு அவர் தடம் மாறவில்லை, இடம் மாறி இருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கையும் இடதுசாரி கட்சிகளின் கொள்கையும் ஒன்றுதான், இரண்டும் வேறு வேறல்ல என்கிற செய்தியையும் சேர்த்து இங்கு பதிவு செய்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் என்றாலே அவர்கள் இடதுசாரிகள் தான். இதை நான் தொடக்க காலத்தில் இருந்து சொல்லி வருகிறேன். இடதுசாரிகளோடு நட்பை தேடி தேடி போய் நாம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கட்சி அலுவலகங்களுக்கு சென்று அவர்கள் அழைக்க வேண்டும் என்று கருதாமல், நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமில்லாமல் பொதுவான பிரச்சனைகளுக்கும் கூட இடதுசாரி கட்சி தலைவர்களை சந்தித்து கலந்தாய்வு செய்து சில முடிவுகளை எடுப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக பின்பற்றி வருகிறது. ஒருபோதும் அதை நாம் மாற்று கட்சி என்று கருதியதில்லை. சமூக நீதி பேசுகிற அனைவருமே இடதுசாரிகள் தான் என்று நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கிற அனைவருமே இடதுசாரிகள் தான் என்று நான் திரும்ப திரும்ப பேசியிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையும் மாமேதை மார்க்சின் கொள்கையும் வேறு வேறு அல்ல. வெவ்வேறு காலங்களில் தோன்றிய கொள்கைகளாக இருக்கலாம், வெவ்வேறு மண்ணிலே தோன்றிய கொள்கைகளாக இருக்கலாம், வெவ்வேறு மொழிகளில் பேசிய கொள்கைகளாக இருக்கலாம், வெவ்வேறு வடிவத்தில் எடுத்துரைத்த கொள்கைகளாக இருக்கலாம். ஆனால் இரண்டும் ஒன்றுதான், அது இடதுசாரி கோட்பாடு. ஆகவே தம்பி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இடதுசாரி இயக்கத்திலே சிறிது காலம் இருந்து பணியாற்றிய அந்த உணர்வு, அந்த புரிதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே கொண்டு வந்து அவரை இணைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருந்து பணியாற்றிய அவர் பிறகு அம்பேத்கர் இயக்கங்களில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு சூழலுக்கு ஆளாகி ஒரு இடைவெளி நமக்கும் அவருக்குமான இடைவெளி ஏற்பட்டது உண்மைதான் என்றாலும் அவர் நம்முடைய கட்சியில் இல்லை என்று நான் ஒருபோதும் எண்ணியதில்லை. அவர் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர் என்று நான் ஒருபோதும் கருதியதில்லை. அவரை ஆங்காங்கே நிகழ்வுகளில் நான் பார்ப்பதுண்டு. தம்பி தஞ்சை அரசன் அவர்களை, குடந்தை அரசன் அவர்களை பார்க்கிற போதும் சரி, நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கிற போதும் சரி, இவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்று என்ன தோன்றியதில்லை. எப்போது இவர்கள் கட்சி மாறினார்கள் என்று கேட்கிற நிலையில்தான் என்னுடைய உணர்வு, அவர்களாக வந்து சொன்னால்தான் ஓ நீ கட்சி மாறிவிட்டாயா என்று நான் நினைக்கக்கூடிய உணர்வு எனக்கு ஏற்படும். நான் அப்படி நினைத்ததே இல்லை. விஜயரசன் அவர்கள் வந்து ஒரு முறை சொன்னார், ரஜினிகாந்த் நம்முடைய கட்சியை சேர விரும்புகிறார் என்று. அவரிடத்தை நான் நகைச்சுவையாக சொன்னேன், அவர் எப்போது நம்மோடுதான் இருக்கிறார், அவர் வந்து சேர வேண்டிய தேவை என்ன, அவர் உண்மையிலேயே சேர விரும்புகிறாரா, நீங்கள் சும்மா பேசுகிறீர்களா என்று கூட கேட்டேன். அதன் பிறகு அதை உறுதிப்படுத்திக் கொண்டு கட்சியை வந்து அதிகாரபூர்வமாக தன்னை இணைத்துக் கொண்டார். மக்கள் அரசு கட்சி என்று ஒரு கட்சியை அவர் தொடங்கினார். அம்பேத்கரின் கொள்கைதான் மக்கள் அரசு கொள்கை, மார்க்சின் கொள்கைதான் மக்கள் அரசு கட்சியின் கொள்கை, பெரியாரின் கொள்கைதான் மக்கள் அரசு கொள்கை என்பதை அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அந்த உணர்வின் அடிப்படையில் நாம் இணைந்து செயல்பட வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், சிதறி கிடக்கக்கூடாது. இந்த தலைமையை மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது
என்பதை வெளிப்படுத்தும் வகைகளாக அந்த இணைப்பு விழா நடத்தப்பெற்றது. அந்த விழாவிலே அவரோடு தமிழ்நாடு முழுவதும் மாநில அளவில் மாவட்ட அளவில் பொறுப்புகளில் இருந்த தோழர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். ரஜினிகாந்த் அவர்களிடத்திலே நான் சொன்னேன், கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடங்கிவிட்டோம், அது தள்ளி போய்கொண்டே இருக்கிறது, விரைவில் அறிவிக்க இருக்கிறோம். ஆகவே உங்களோடு கட்சியில் இணைந்த தோழர்களும் ஒரு காலத்தில் சிறுத்தைகளாகத்தான் இருந்திருப்பார்கள், அவரிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். மறுசீரமைப்பு நடக்கும் போது விண்ணப்பம் செய்ய சொல்லுங்கள். விண்ணப்பிக்காவிட்டால் அவர்கள் அனைவரையும் நாம் ஏதேனும் பொறுப்பிலே அமர்த்து விடுவோம், அவர்களுக்கான வாய்ப்பை வழங்குவோம். இப்போதைக்கு உங்களுக்கு மட்டும் ஒரு அறிவிப்பை செய்வோம். அப்போதுதான் உங்களோடு கட்சியில இணைந்த தோழர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். சும்மா இருக்க முடியாது என்கிற அடிப்படையில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான் எடுத்து சொல்லி, அவரோடு இணைந்த தோழர்கள் இதுவரை யாரும் வருத்தப்படவும் இல்லை, நெருக்கடி தரவும் இல்லை, அல்லது கட்சியை விட்டு போகிறோம் என்று வீம்பு செய்யவும் இல்லை. ரஜினிகாந்த் மட்டும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்று அறிவித்ததை ஏற்றுக்கொண்டு இந்த நாள் வரையில் மக்கள் அரசு கட்சியில் இருந்து இணைந்த தோழர்கள் தங்களை சிறுத்தைகளாகவே கருதி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புரிதல் எங்கிருந்திருந்தது? ஏற்கனவே நாம் அனைவரும் ஒரே பாசறையில் வளர்ந்தவர்கள் என்பதில் இருந்துதான். எந்த நெருக்கடியும் தரவில்லை இதுவரை. ஆகவே இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ரஜினிகாந்த் அவர்களோடு மக்கள் அரசு கட்சியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்ட பொறுப்பாளர்கள் பொறுப்புக்கு விண்ணப்பம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் தலைமையகத்தில் இருந்து விண்ணப்பம் தர வேண்டும். தலைமையில் இருந்து புதிய மாவட்ட நிர்வாக சீரமைப்பின் போது அவர்களுக்குரிய வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒரு முக்கியமான செய்தியாக நான் தெரிவிப்பதில் சற்று ஆறுதல் அடைகிறேன். அன்னை சட்டம்மாள் அவர்களின் பெயரை பற்றி இங்கே தோழர்கள் ஒவ்வொருவரும் வியப்போடும் பெருமிதத்தோடும் சொன்னார்கள். சட்டம் என்கிற பெயரில் ஒருவருக்கு பெயர் சூட்டுவது என்பது சட்டம் குறித்த புரிதலை இந்த சமூகம் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதாக சொன்னார்கள். ஆனால் தன்னுடைய மகனை சட்டம் படிக்க வைத்திருக்கிறார். அவர் இன்றைக்கு சட்டம் படித்து ஒரு வழக்குரைஞராக உயர்நீதிமன்றத்திலே வாதிடக்கூடியவராக, எளியோருக்காக வாதிடக்கூடியவராக, சமூக நீதிக்கு போராடக்கூடியவராக, சட்ட நுணுக்கங்களை அறிந்தவராக தன்னுடைய ஆளுமையை இன்றைக்கு அவர் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பதையும் நாகை திருவள்ளுவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார். அருள் சூசை அவர்கள் அதிர்ச்சியாக கேட்டார். அருள் சூசைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நல்ல நெருக்கமான நட்பு சதா சிவகுமார் மூலம் ஏற்பட்டும் கூட இதுவரையில் ரஜினிகாந்த் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை அவர் அறியாமல் இருந்திருக்கிறார். அதிர்ச்சியோடு கேட்டார். நிச்சயம் அந்த அன்னைக்கு தன்னுடைய மகன் இன்னும் திருமணம் செய்யவில்லையே என்கிற ஏக்கம் இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தோடு தான் அவர் மறைந்திருப்பார். நாகை திருவள்ளுவர் திருமணத்திற்கு தயாராகிவிட்டார் என்று குழந்தை அரசன் சொன்னார். தம்பி ரஜினிகாந்த் அவர்களும் அதற்கு தயாராக வேண்டும். இல்லறம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்றியமையாதது என்பதை ஒரு உடன் பிறந்த சகோதரனாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லறத்தோடு பொது வாழ்வில் ஈடுபடுவது கடினமான ஒன்று அல்ல. முழுமையான ஈடுபாடு இல்லறத்தோடு எப்போது ஏற்படும் என்றால் குடும்பத்து பெண்களை அரசியல் படுத்துவதில் இருந்து ஏற்படும். அரசியலுக்கு நாம் சமைப்பதற்கு பெண் என்று கருதினால் அரசியலுக்கு நாம்
பிள்ளைகளை பெறுவதற்கு பெண் என்று கருதினால், பதவிக்கு நாம் பிள்ளைகளை பாதுகாப்பதும் பெற்றோரை பராமரிப்பதும் தான் பெண்களின் வேலை என்று கருதினால் பொது வாழ்க்கையில் இடர்கள் ஏற்படும், குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்படும். ஆகவே அவர்கள் பொது வாழ்க்கையில் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் கூட அரசியல் படுத்துதல் இன்றியமையாதது. அதனால்தான் இந்திய அரசியல் களத்தில் எவரும் செய்ய துணியாததை விடுதலை சிறுத்தைகள் செய்ய துணிந்திருக்கிறோம். என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் 10% பேர் பெண்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து எந்தெந்த மாவட்டங்கள் பெண்களுக்கானது என்ற வரையறையும் செய்து வெளியிட்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியிலும் இந்த முறை அறிவிக்கப்படவில்லை, இந்த முறை பின்பற்றப்படவில்லை. சமூக நீதியை பேசுகிற நாம் ஏன் துணிந்து இந்த முடிவெடுக்க கூடாது? ஆண்களுக்கு மட்டும்தான் ஆளுமையா, பெண்களுக்கு ஆளுமை இல்லையா? களத்திற்கு வரும்போதே எல்லோரும் ஆளுமையோட வருகிறோம். என்னை உட்பட நான் சொல்லுகிறேன். நான் இந்த அரசியலுக்கு வருகிற போது, இந்த இயக்கத்தின் தலைமையை ஏற்கிற போது அம்பேத்கரை எனக்கு தெரியும், அவ்வளவுதானே தவிர அரசியல் எனக்கு தெரியாது. நான் பள்ளி மாணவனாக இருந்த காலத்தில் அல்லது கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெயரை கேட்டிருக்கிறேன், படத்தை பார்த்திருக்கிறேன். சென்னைக்கு போன பிறகு அவரை பற்றி படிக்க வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். மொழி உணர்வு, இன உணர்வு போன்றவற்றை பெறுவதற்கான சூழல் எனக்கு அமைந்தது. திருவிழ இந்த இயக்கத்தை வெளியெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் அல்லது நெருக்கடியும் எனக்கு ஏற்பட்டது. இந்த தலைமையை நான் ஏற்கிற போது அமைப்பாய் திரள்வோம் என்ற நூலை எழுதக்கூடிய அளவுக்கு எனக்கான வலிமை இருந்ததா என்றால் இல்லை. இன்றைக்கு அந்த நூலை பலரும் படித்துவிட்டு சிலாகித்து சொல்வதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு விமானத்தில் இருந்து நான் மதுரையில் இறங்கி வெளியே வந்ததும் ஒரு தம்பி ஓடி வந்து என்னை சந்தித்து ஒரு படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினான். அவன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தம்பி என்றும் அறிமுகப்படுத்திக் கொண்டான். விசாகப்பட்டினத்திலே சட்டம் பயிலுவதாகவும் சொன்னான். அப்படி சொல்லிவிட்டு அவன் அடுத்தது சொன்னான், அண்ணா உங்களுடைய அமைப்பாய் திரள்வோம் நூலை நான் முழுமையாக படித்து விட்டேன், மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள் என்று சொன்னான். நான் எண்ணி பார்த்தேன், கட்சியை தாண்டி கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களும் அந்த நூலை வாங்கி படிக்கிறார்கள், அதை பற்றியும் குறிப்புகளை எழுதி எனக்கு அனுப்புகிறார்கள் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். 1990 பொது வாழ்க்கையில் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று நான் அடியெடுத்து வைத்த போது இப்படி ஒரு நூலை எழுதுகிற ஆளுமை இடத்தில் இருந்ததா? ஆக ஆளுமை அடியெடுத்து வைக்கிற போதே வராது, களமிறங்கிய பிறகுதான் அது பெறும். இன்றைக்கு இந்த கட்சியில எத்தனை பேர் மாவட்ட செயலாளர்கள், எத்தனை பேர் மாநில பொறுப்பாளர்கள்? வேறு கட்சிகள் இருந்தால் இந்த வாய்ப்பு கிடைக்குமா? திராவிட இயக்கங்களிலே இருந்தால் 40 ஆண்டுகளானாலும் 50 ஆண்டுகளாலும் உறுப்பினராகவே இருந்து மடியக்கூடிய நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். எந்த கட்சியிலும் ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற நிலையை எட்ட முடியாது, ஒன்றிய செயலாளராக கூட ஆக முடியாது. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே நூற்றுக்கணக்கான ஒன்றிய செயலாளர்கள், நூற்றுக்கணக்கான மாவட்ட செயலாளர்கள் என்று பலரையும் உருவாக்கி இருக்கிறோம். அதிலிருந்து தலைவர்கள் உருவாகிறார்கள். இன்றைக்கு குடத்தை அரசன் ஒரு இயக்கத்தின் தலைவர், அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் என்கிற ஒரு தகுதியை இந்த இயக்கம் உருவாக்கி தந்ததன் அடிப்படையில் அவர் இன்றைக்கு ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய ஆளுமையை பெற்றிருக்கிறார். இது பெண்ணுக்கும் பொருந்தும். வரட்டும், வந்து ஆளுமையை வளர்த்துக் கொள்ளட்டும், தனியே கூட கட்சியை தொடங்கட்டும், வேறு கட்சியை கூட உருவாக்கட்டும், திருமாவளவனை கூட விமர்சிக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட எதிர்த்து பேசட்டும்.
இன்னொரு கட்சியிலே பிழைப்புவாதத்திற்காக ஓடி ஒழியக்கூடாது. ஏன் குழந்தை அரசன் மேடைக்கு வந்திருக்கிறார், தோழர் திருவள்ளுவர் மேடைக்கு வந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் இந்த மேடையிலே தம்பி ரஜினிகாந்த் அழைத்து அமர வைத்திருக்கிறார் என்றால் இன்னொரு கட்சியை போய் ஒழித்துக் கொள்ளவில்லை. பிழைப்புவாதத்திற்காக அங்கே போய் தான் பேசிய கருத்துக்கு முரணாக எதையும் பேசவில்லை. இவ்வளவு காலம் பின்பற்றிய கோட்பாட்டுக்கு எதிரான கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக அங்கே போய் நாடகமாடவில்லை. ஒன்று, அவர்கள் முதலிலே பேசிய அரசியல் தவறாக இருக்க வேண்டும், அல்லது இப்போது பேசுகிற அரசியல் பிழையாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கவில்லை. 1000 பூக்கள் மலரட்டும் என்றார் மாவோ. தலித் இயக்கங்கள் எத்தனை இயக்கங்கள் வேண்டுமானாலும் உருவாகட்டும், அம்பேத்கர் இயக்கங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உருவாகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகி எத்தனை இயக்கங்கள் வேண்டுமானாலும் தோன்றட்டும், அவன் எத்தனை இயக்கத்தை உருவாக்கினாலும் அவன் வாயை திறந்த வரலாற்றை சொல்லுகிற போது நான் சிறுத்தைகள் இயக்கத்தில் இருந்துதான் அடியெடுத்து வைத்தேன், நடைபெற்றேன், திருமாவளவனின் தலைமையை ஏற்றுதான் நான் அரசியல் களத்தில் நுழைந்தேன் என்று சொல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அது விடுதலை சிறுத்தைகளுக்கான வலு, அது ஒரு சிறப்பு. ஆகவே பெண்கள் ஆளுமையை தங்களுடைய ஆளுமையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தராமல் நாம் சமூக நீதியை பேச முடியாது. சட்டம்மாள் படித்திருந்தால், சட்டம்மாள் பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்தால், சட்டம்மாள் அரசியல் தெளிவோடு இருந்திருந்தால் ரஜினிகாந்தின் ஆளுமை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அவருடைய தந்தை மிக முன்னதாகவே இறந்து போனார். அரசியலில் ஈடுபாடே இல்லாத தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்த ரஜினிகாந்த் அவரும் ஒரு கட்சியை தொடங்கி ஒரு தலைவராக வலம் வந்து இன்றைக்கு சிறுத்தைகளை வலிமைப்படுத்துவது காலத்தின் தேவை என்ற ஒரு புரிதலோடு ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பதன் மூலம்தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அறிந்து இன்றைக்கு அவர் நம்மோடு கரைந்து போயிருக்கிறார். அவர் ஆளுமையாகவே இணைந்து போய் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆக சட்டம்மாளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவர் காலத்தில் கிடைக்கவில்லை. பெண்கள் ஒரு தலைமுறைக்கு, ஒரு 10 தலைமுறைக்கு முன்னால் இந்த சமூகத்தில் பெண்கள் கல்வி கற்றிருந்தால் இந்த சமூகம் மிக விரைவாக அரசியல் சக்தியாக மாறியிருக்கும். அரசியல் சக்தியாக மாறாத எந்த சமூகமும் தன்னை விடுவித்துக் கொள்ளாது, தன்னை விடுவித்துக் கொள்கிற உணர்வை பெறாது, தன்னை விடுவித்துக் கொள்கிற போராட்டத்தை, யுத்தத்தை முன்னெடுக்க முடியாது. அரசியல் சக்தியாக மாறுவது என்றால் என்ன? நாம் மட்டும் போராட்டம் நடத்தினால், ஆர்ப்பாட்டம் நடத்தினால் போதுமா? போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களால் என்ன தீர்வு? உடனே பயன் கிடைத்து விடுமா என்று நாம் கேள்வி எழுப்பலாம். போராட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் அரசியல் படுத்துதல் நிகழ்வாகும். ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் ஒரு வகுப்பு தான், ஒவ்வொரு போராட்டமும் ஒரு வகுப்பு தான். அரசியல் தெளிவுபடுத்துகிற களம் அது. புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்றால் அந்த ஜிப்மர் நிர்வாகத்தை பற்றிய வரலாற்று பின்னணிகளோடு தலைவர்கள் பேசுகிறார்கள், பொதுமக்கள் அமர்ந்து கேட்கிறார்கள். அது எப்போது தோன்றியது, எந்த பின்னணியில் தோன்றியது, எந்த நோக்கத்தோடு தோன்றியது, இன்றைக்கு அது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த மருத்துவமனை நிர்வாகத்தால் பயன்பெறக்கூடியவர்கள் யார், இவை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது என்பதுதான் அரசியல் படுத்துதல், அரசியல் புரிதல். தனியாருக்கு தாரை பார்க்கிறார் மோடி என்று நான் சொன்னதற்காக என் மீது காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்திருக்கிறார்கள். புகார் இன்னும் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் அரசியல்படுத்துதலாக மாறும். 100 இடங்களில் திருமாவளவனுக்கு எதிராக காவல் நிலையங்களில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நம்மை பிடிக்காத சக்திகள் அதை எதிர்த்து பரப்புவார்கள்.
பரப்புகிற போது பொதுவான மக்கள் ஏன் ஏன் என்று வினவி அதிலிருந்து விவரத்தை தெரிந்து கொள்வார்கள். அப்படி விவரத்தை தெரிந்து கொள்வது என்பது பொலிட்டிசைசிங், அதுதான் அரசியல்படுத்துதல். பெண்களை அரசியல்படுத்த வேண்டும். நான் எடுத்த முடிவை நியாயப்படுத்துவதற்காக பேசுகிறேன் என்று சில பேர் பேசுகிறார்கள். நம்முடைய தோழர்கள் 100 மாவட்ட செயலாளர்களை நாம் நியமிக்க இருக்கிற போது அதில் 10 பெண்களை நியமித்தால் அவர்கள் ஆளுமை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட ஆளுமையோடு இருப்பதாக எண்ணுகிற தோழர்கள் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்றுதான் எண்ண வேண்டும். அதுதான் பொதுவான பார்வை. சொல்ல போனால் இது சொற்பமான எண்ணிக்கை தான். ஒன்றிய செயலாளர்களாக நியமிக்க வேண்டும். என்ன தவறு? 600-700 ஒன்றிய செயலாளர்களை நாம் நியமிக்க இருக்கிறோம். ஒரு ஒன்றியத்தை 2ஆக 3ஆக பிரிக்கிறோம். 385 ஒன்றியங்கள் என்றால் 700க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்களை நியமிக்க இருக்கிறோம். அந்த 700 பேரில் ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்றிய செயலாளர்கள் இருக்கக்கூடாதா? ஒரு 50 பேர் ஒன்றிய செயலாளர்களாக பெண்கள் வரக்கூடாதா? நம்முடைய வீட்டு பெண்களை எப்போது நாம் அரசியல்படுத்த போகிறோம்? இது ஏதோ பெண்களுக்கு பரிந்து பேசுகிறேன் என்று பொருள் அல்ல. சமூக புரட்சிக்கு இதெல்லாம் அடித்தளமான பணி. பெண்களை அரசியல்படுத்தாத வரையில் நம்மால் தீவிரமாக அரசியல் செய்ய முடியாது. பெண்களை அரசியல்படுத்தாத வரையில் சமூக புரட்சிக்கு வாய்ப்பே இல்லை. அதிலும் இந்திய சமூக கட்டமைப்பில் பெண் ஒடுக்குமுறைதான் முதன்மையானதாக இருக்கிறது. இங்கே பாகுபாடுகள் தீவிரமாக இருப்பதற்கும் பல 1000 ஆண்டுகளாக நீடிப்பதற்கும் பெண் ஒடுக்குமுறை அகமண முறை என்கிற கலாச்சாரத்தின் மூலம் பெண் ஒடுக்குமுறை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே சாதிக்குள்ளே திருமணம் செய்வது என்பது அகமண முறை, எண்டோகமி என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. ஒரே சாதிக்குள்ளே தான் திருமணம் செய்ய வேண்டும். சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது. சாதி கலப்பு ஏற்படக்கூடாது. சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஆண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை அல்ல, பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை. பெண் ஒடுக்குமுறை வேறு எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு தீங்கான சிறப்பு கூறு, கேடான சிறப்பு கூறு, ஆபத்தான ஒரு கூறு. அரசமைப்பு சட்டத்திலே சாதி ஒழிக்கப்பட்டு விட்டது, ஆனால் அகமண முறை ஒழிக்கப்படவில்லை. அது கை வைக்க முடியாது, அவ்வளவு ஆபத்தானது. ஒட்டுமொத்த இந்திய சமூகமே அடியோடு புரட்டப்படும். தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. யாரும் எந்த சாதியையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த கெடுபிடி தளர்த்தப்படுமையானால் சாதி மிக விரைவாக உதிர்ந்து போகும். சாதி உதிராமல் இருப்பதற்கு பெண் ஒடுக்குமுறைதான் காரணமானது. பெண் ஒடுக்குமுறை நீடிப்பதற்கு பெண்கள் அரசியல்படுத்தப்படாமல் இருப்பதுதான் காரணம். நீ ஆண்கள் எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக கூட இரு, எவ்வளவு பெரிய ஞானியாக கூட இரு, ஆனால் உன் மனைவிக்கு நீ செய்யக்கூடிய அரசியலை நீ தெரியப்படுத்தவில்லை என்றால் நீ அட்டர் வேஸ்ட், நீ கிரிமினல் வேஸ்ட். நீ என்ன வேலை செய்கிறாய் என்பதை கூட உன் மனைவிக்கு நீ சொல்லவில்லை என்றால், என்ன அரசியலை நீ பேசுகிறாய் என்பதை கூட நீ கற்பிக்கவில்லை என்றால், எதற்காக நீ களமாடுகிறாய் என்பதை கூட நீ உணர்த்தவில்லை என்று சொன்னால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. தொடர்களே, இது மிக முக்கியமான நுட்பமான ஒரு அரசியல் நான் பேசுகிறேன். நீ அவர்களை அழைத்து வந்து பொறுப்பு வாங்கித்தார்கள் என்று கூட நான் சொல்லவில்லை. ஆனால் நீ உணவு பரிமாறும் போது, சாப்பிடும் போது, அல்லது உறங்குவதற்கு முன்னதாக கிடைக்கிற இடைவெளியின் போது நீ என்ன அரசியல் பண்ணுகிறாய் என்பதை உன் மனைவியோடும் பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொள்வது அரசியல் படுத்துதல் நடவடிக்கையாகும். ஏன் நீ திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொண்டாய் என்று உன் மனைவி கேட்டால் உனக்கு சொல்ல தெரிய வேண்டும். நீ அரசியல் படுத்தினால் அவர் கேட்க மாட்டார். ஏன் நீ திமுக போகக்கூடாதா, அண்ணா திமுக போகக்கூடாதா, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியில் போகக்கூடாதா, நீ எதுக்காக போய் ஒரு சாதி அடையாளம் உள்ள கட்சியில் இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது மனைவி கேட்டால் மனைவிக்கு பதில் சொல்ல தெரியும். மனைவி கேட்காமல் இருக்க மனைவியை அரசியல்படுத்த வேண்டும்.
அவங்களே போங்க அனுப்பி வைப்பாங்க. நீங்க அரசியல் படுத்தினால் இது அவசியமானது, இதை மிக தீவிரமாக கையில் எடுக்க வேண்டியது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், பிள்ளைகளையும் அதற்கு தயார்படுத்துவோம் என்று பெண்கள் அதற்கு தயாராவார். இல்லைன்னா அவன் தான் கேட்டான், இவனையும் கெடுக்கிறான் பாருங்க, நான் கெட்டதும் இல்லாம பிள்ளையும் கெடுக்கிறான் பார், இவன் ஊர் சுற்றுறதும் இல்லாம மகனையும் வீணா இழுத்துட்டு போய் அலைய வைக்கிறான். யார் அவன்? திருமாவளவன். ஒரு அம்மா அன்னைக்கு எழுதி போய் சொல்லுது, எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் உங்களை தான் யூடியூப்ல வச்சு பார்த்துட்டே இருப்பாரு, நான் கூட திட்டுவேன், அவளுக்கு வேற வேலை இல்லையா, திட்டுவேன், இங்க கொண்டாந்து உங்க படத்தை வைப்பாரு, நான் தூக்கி போட்டுருவேன், ஏன் இந்த ஆளை வந்து இது பண்ணிட்டு கிடக்குறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அதுல அழுதுகிட்டு இருக்கும் போதே என்ன அவங்க திட்டினதை இந்த சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, அவன் வந்து அவன் மனைவி கிட்ட எந்த அரசியலையும் பேசாம இருக்கிறான். அந்த தம்பி பெண்களை அரசியல் படுத்துவது சமூக புரட்சிக்கான ஒரு முன் நிபந்தனை. அது ஒரு முன் நிபந்தனை. எதுக்கு அமைப்பு? 4 பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு எம்பி ஆகிறதுக்குமா கிடையாது. பொலிட்டிசைசிங் தி பீப்பிள், மக்களை அரசியல் படுத்துவதற்காகத்தான் அமைப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அரசியல் படுத்துவதற்கான ஒரு இயக்கம். வெகு மக்களை, உழைக்கிற மக்களை, சாதாரண மக்களை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளோடு எவனாலும் பாதிட்டு வெல்ல முடியாது என்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கொள்கை சார்ந்து தங்களை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவன் பெய்டு ப்ரமோஷன்ல யூடியூப்ல பெருசா வந்து இருப்பான், நாம எந்த செலவுமே பண்ணாம அவனுக்கு ஈடு கொடுத்து அடிச்சுட்டு இருக்கான். எந்த ஓரியன்டேஷனும் கிடையாது. ஆனா சில தம்பிகள் இருந்தெல்லாம் படிப்பு எனக்கே வியப்பா இருக்கிறது. சிறுத்தைகள் என்று சொல்லிக் கொள்வதை நான் பெருமைப்படுகிறேன். அந்த தோழர்கள் என்னை நேரில் பார்த்தவர்களா, என்னோடு பேசியவர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட நாளில் இருந்து கற்றுக்கொண்ட அரசியல் அவர்களை மிகப்பெரிய ஆளுமையாக மாற்றி இருக்கிறது. எனக்கு எழுதி அனுப்புவாங்க வாட்ஸ்அப், படிக்கும் போது எனக்கு பெருமையாக என்ன சாதித்தோம் என்று சிலர் கேட்கலாம். நான் ரோடு போட்டேன், நான் வீடு கட்டி கொடுத்தேன், நான் இத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டேன், இவ்வளவு பேருக்கு நான் புடவை எடுத்து கொடுத்தேன், இதெல்லாம் சாதனை. எல்லோரையும் தலைநிமிர வைத்தோம், அதுதான் சாதனை. எத்தனை பேரை சட்டமன்ற உறுப்பினராக்கிறான் திருமாவளவன் என்பதல்ல சாதனை. எத்தனை பேரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கிறான் திருமாவளவன் என்பதல்ல சாதனை. எவ்வளவு பேரை தலைநிமிர வைத்தான் என்பதுதான் சாதனை. இன்னைக்கு எவனும் அவளுக்கு ஈஸியா சீட்டு கடந்து போயிட முடியாது. திருப்பி அடிக்கிறானோ இல்லையோ அவனை சட்டப்பிடிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி காவல்துறையை பணிய வைத்து வழக்கு போட வைத்து அவ்வளவு பேரை அமரராஜா சொன்னாரு, கவியரசன் கொலையில் இந்த இயக்கம் தலையிடாவிட்டால் 9 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்திலே காவல்துறை சிறைப்படுத்துமா? யோசித்து பாருங்கள். இதுதான் சாதனை. இல்லைன்னா நந்தினத்தை நசுக்கிற மாதிரி இந்த மக்களை நசுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். தலித்துகள் கொல்லப்பட்டால் எவனும் கவலைப்பட மாட்டான். இதுதான் காலம். அது அந்த காலத்தில் இருந்தது சிறுத்தைகளின் வரவுக்கு முன்பு. என் தலைமையை ஏற்றுக்கொண்ட மதுரை மாவட்ட தோழர்களிடத்தில் நான் சொன்னேன், நீங்க என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவதாக இருந்தால் 2 காரியம் செய்யக்கூடாது. ஒன்று தாக்கோ பக்கம் போகக்கூடாது, இன்னொன்னு பிசிஆர் கேஸ் கொடுக்கக்கூடாது. இது செய்யக்கூடாது. மதுரையில முன்னணி தோழர்கள் இன்னும் கூட இருக்கும்போது இன்னொன்னு முக்கியமா சொல்லுவேன், நீங்க என்ன சாதி பார்த்து இந்த சாதிக்காரன் நினைச்சு வந்தீங்கன்னா நீங்க நிலையா நிற்க மாட்டீங்க. நான் பேசுற அரசியலை கேட்டு அதுக்கு உடன்பட்டா என் கூட வாங்க. நான் என்ன சாதி பார்த்து என்னோட வராதிங்க. ஏன்னா மதுரை மாவட்டத்தில் இந்த தலித் சமூகத்துக்குள்ளே உற்சாதி பிரச்சனை ரொம்ப தென் மாவட்டங்கள் அதிகம். அதுல இவர் என்ன சாதியில் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. என்னென்னவோ கோர்த்து பார்ப்பாங்க. அப்புறம் இந்த சாதி தெரிஞ்சா அந்த சாதிக்காரனா இருந்தா கூட வருவான், வேற சாதிக்காரனா இருந்தா ஓடி போயிடும். இது ஆரம்ப காலத்தில் இருக்கு. நான் என்ன சாதி அடிப்படையில நம்பி வந்த தோழர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு நீ சாதி அடிப்படையில் நம்பி என்னோடு வந்தால் அது டெம்பரரியா தான் இருக்கும். இன்னொருத்தர் நீ என்னை விட நல்லா கலரா இருக்கிற ஒருத்தன் தான் அவங்க நாள் ஓடி போயிடுவேன். எதுக்கு கருப்பா இருக்கிற தலைவர் ஒரு சிவப்பா இருக்கிற தலைவரை பின்பற்றுவோம். நான் பேசுகிற கருத்தை பார்த்து அதில் உடன்பாடு இருந்தால் என்னோடுவார். 2வது, அவங்க சாதி சொல்லி திட்டான் அப்படின்னா போய் புகார் கொடுத்துக்க கூடாது. அவன் உன்னை சாதி சொல்ல, நீ அவன் சாதி சொல்லி திருப்பி திட்டு முடிஞ்சு போச்சு. அவன் இந்த சாதி சொன்னா
அவன் சாதி என்னவோ அதே சொல்லி நீ திருப்பி திட்டு கேஸ் கொடுத்தாங்க. அவனுக்கு சாதி இருக்குல்ல, உனக்கு மட்டும் சாதி இருக்கு, அதையும் நீ திட்டுவதற்கு பயன்படுத்திக்கோ, கேஸ் கொடுக்காத. இதெல்லாம் உண்மையிலே சொன்னேன். பாவரசன் இருக்கிற மதுரை மாவட்டத்தோட தாக்கோ போறதுதான் அப்ப பெரிய சாதனை. என்னன்னா, நான் ஆட்டோ வாங்கி கொடுத்தேன், நான் கார் வாங்கி கொடுத்தேன், நான் அதை வாங்கி கொடுத்தேன், கடனுதவி வாங்கி கொடுத்தேன். இது பெரிய கரப்ஷன். எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போய் 500 1000 வசூல் போயிட்டு யாருக்குமே பட்டா வாங்கி தர மாட்டாங்க, தாக்கோட வண்டி வாங்கி தர மாட்டாங்க. அதனால சிறுத்தைகள் தாக்கோ பக்கம் போகக்கூடாது, யாருமே போனது கிடையாது. எனக்கே இப்ப தாக்கோன்னா என்னன்னு தெரியாது, நான் போனது கிடையாது, பேர் மட்டும் தான் தெரியும். இப்பவும் போக மாட்டேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அரசியல் படுத்துதல் என்பது மிக முக்கியமானது. அப்ப நான் என்ன முக்கியத்துவம் கொடுத்தேன்னா, வன்கொடுமைகளுக்கு எதிராக போராட வேண்டும். மதுரையில் நம்ம என்ன செய்தோம்னா, ஒரு சின்ன இடத்துல கலவரம் நடந்தா கூட, ஒரு தாக்குதல் நடந்தா கூட, அல்லது ஒரு குடிசைகளை பொழுது தாக்குதல் நடத்தினா கூட உடனே சுவரொட்டிகளை சீட்டு விட்டுவோம், உடனே ஆர்ப்பாட்டம். நான் அரசு ஊழியர் தான், நானே சுவரொட்டி போய் விட்டுவேன், நான் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குவேன். வன்கொடுமைகளை எதிர்ப்பது, இந்த சமூகத்தில் 2 இருக்கு. இழிவுபடுத்துவது என்பது சாதாரணமானது, எல்லா மனிதனையும் இழிவுபடுத்துவார்கள். வன்கொடுமை என்பது எல்லோருக்கும் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அடையாளமாக கொண்டவர்களுக்கு மட்டும் இங்கே இருக்கிறது. குடிசைகளை கொளுத்துவது, உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவது, சொத்துக்களை சூறையாடுவது, கட்டி வைத்து அடிப்பது, பெண்களை மானபங்கப்படுத்துவது. உடனடியாக மக்கள் இயக்கம் திரள வேண்டும், சுவரொட்டி அச்சிட்டு வெகு மக்கள் பயப்படுத்த வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்தி ஊடகங்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும், அதிகாரிகளிடம் போய் மனு கொடுத்து அழுத்தம் தர வேண்டும். ஸ்டேஷனுக்கு போக பயந்தவர்கள் ஸ்டேஷனுக்கு அழைச்சு போனாங்க. எஸ்பியை பார்க்கறது நாங்க வரமாட்டோம், 10 பேர் எல்லாம் உள்ள இழுத்து போய் எஸ்பி, கமிஷனர், கலெக்டர் ரூம்ல போய் உட்கார வைப்பேன். இதெல்லாம் 90 நடந்தது. கலெக்டர் ஆபீஸுக்குள்ள அவரால் நுழைய முடியுமா என்று தயங்கிக் கொண்டிருந்த இந்த சமூகத்தை, இளைஞர்களை நான் கையோடு அழைத்துக் கொண்டு போய், அப்ப கூட கலெக்டர் ஆபீஸ் தடுப்பாங்க. கும்பலா வரக்கூடாது, அவங்க விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க நான் ஆர்கியூ பண்ணேன். அப்புறம் உள்ள விட்டுருவாங்க. 50 பேர் நான் கூட உள்ள உட்கார வைப்பேன், 10 பேர் 20 பேர் உள்ள சட சடக்க போவோம். பாவரசி கேட்டு பாருங்க, அதுக்கு முன்னாடி அவங்க அந்த பக்கமே அடி எடுத்து கூட வச்சிருக்கிறேன். எங்க கட்சி, எங்க அரசு அலுவலகங்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது, எந்த காவல் நிலையத்திற்கு யாரும் அடி எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் அரசியல் படுத்துதல், பொலிட்டிசைசிங் தி பீப்பிள். போராட வைப்பது, பிரச்சனைகளை புரிய வைப்பது, போராடினால் நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை தருவது, அதிகார வர்க்கத்தை கண்டு அஞ்சாமல் இருப்பது. அதிகார வர்க்கத்தோடு இன்னைக்கெல்லாம் சாதாரணமா எல்லாம் டிஜிபி தான் பேசுறாங்க. முன்னெல்லாம் என்கிட்ட என்ன இந்த எஸ்ஐ பேசுகிறான்னு இருந்தாங்க. ஆனா இந்த ஹெட் கான்ஸ்டபிள் பேசுகிறதா நான் சொல்ல, சரி கொடுப்பா, நம்பர் கொடுப்பா. லோக்கல்ல ஒரு ஏட்டையாவோட பேசுறதுக்கே நம்ம தோழர்கள் பெரிய விஷயமா தெரியும். இப்ப அவன் போன வச்சுக்கிட்டு நேரடியா டிஜிபிக்கே போறான். இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? பொலிட்டிசைசிங் தி பீப்பிள், அரசியல் படுத்துவதில் அரசியல் படுத்துவதில் இருந்து வந்தது. அருமை தோழர்களே, மழை வராது, உட்காருங்கள். மழை வர வேண்டாம் என்று சொல்லுங்கள், வராது. தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சனாதனத்தை எதிர்ப்பதற்கு பாஜக மீது உள்ள விருப்பம் அல்ல. பாஜக என்கிற சராசரி அரசியல் கட்சி என்கிற அடிப்படையிலான ஒரு எதிர்ப்பு அல்ல. பாஜக பின்பற்றக்கூடிய அரசியல் கோட்பாடு சனாதன கோட்பாடு, அது RSS பின்பற்றுகிறது. RSS வேண்டாம், உட்காருங்க, தலை நினைஞ்சா ஒரு பிரச்சனை இல்லை, உட்காருங்க. ஜலதோஷம் வராது, காய்ச்சல் வராது, நல்லது, உடம்பு தனியும், சூடு தனியும். 5 நிமிஷம் முடிச்சாங்க. யாரும் நாற்காலியை தூக்கி பிடிக்காது, ப்ளீஸ். யாரும் நாற்காலியை தூக்கி பிடிக்காது, கொஞ்ச நேரம் உட்காருங்க. இதெல்லாம் டிசிப்ளின், இதெல்லாம் டிசிப்ளின். ஒரு ஒழுங்கு, கட்டுப்பாடு நமக்கு தேவை. தோழர்களே, கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் நான் போய் பார்க்கிற போதுதான் தெரிகிறது எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இந்த இயக்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கிறது என்பதை அந்த களத்தில் என்னால் பார்க்க முடியும். சார், இவ்வளவு காலமா நான் உங்களை பார்க்கணும் காத்துக்கிட்டு இருந்தேன் சார். கர்நாடகாவில் இந்த 3 நாட்களும் எனக்கு என்னவோ காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் செய்தது போல் இல்லை. விடுதலை சிறுத்தைகளின் கூட்டத்திலே, நிகழ்ச்சிகளிலே, பேரணிகளிலே பங்கேற்பதை போன்ற ஒரு உணர்வுதான் இருந்தது. செல்லுகிற இடமெல்லாம் அம்பேத்கர் சிலை, செல்லுகிற இடமெல்லாம் அம்பேத்கர் படம். அவ்வளவு எழுச்சியோடு இளைஞர்கள், பெண்கள் ஓடி வந்து
செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார், பேசுகிறார். எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறார். தலித் பேட்டை இயக்கத்தினுடைய பொன்விழா கூட்டத்திற்கு நீங்கள் தான் வர வேண்டும் என்று மகாராஷ்டிராவில் இருந்து வேளச்சேரிக்கு வந்து என்னை அழைக்கிறார்கள். நான் அப்போது எண்ணி பார்த்தேன். அண்ணன் மலைச்சாமி இறந்த போது அவருக்கு இரங்கல் கூட்டம் நடத்துவதற்காக ராம்தாஸ் அத்வானி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஷ்ணுதாஸ் என்பவர் அழைப்பு கொடுத்தார். அப்போது ராம்தாஸ் அத்வானே வர முடியாது, எனக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார். போனை வைத்தது நான் சொன்னேன், சார் ஏன் நீங்க இந்த பாம்பே நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்களோட இணைஞ்சிருக்கணும், ஏன் நம்ம தனியா இயங்கணும், அவங்க நம்மளை தேடிட்டு வர காலம் ஒன்று உருவாகணும், தனியா இயங்கணும் உள்ளபடி அவங்க சொன்னாங்க. 1989 செப்டம்பர் 14 அன்னைக்கு அவர் உடல் மருத்துவமனையில் கிடக்கிற போது பிஎஸ்என்எல் என்கிற தல்லாகுளத்தில் இருக்கிற பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் 1வது மாடியா 2வது மாடியில போய் உட்கார்ந்து பேசணும். அன்னைக்கு நான் இந்த இயக்கத்துடைய பொறுப்புலாம் கிடையாது. நான் சொன்னேன், எப்ப பார்த்தாலும் நார்த் இந்தியாவில இருந்து தமிழ் தெரியாத ஆட்களை கொண்டாந்து நம்ம இறக்கிட்டு உட்காந்துருக்கோம், ஏன் அவங்க தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் வேணும்னு ஏன் பேசக்கூடாது, நம்மளை கூப்பிடக்கூடாது நான் பேசுறேன். அப்ப நான் இந்த இயக்கத்தை இப்படி எல்லாம் வழிநடத்தலாம் எனக்கு தெரியாது. அண்ணன் இறந்து போனார், ஒரு அஞ்சலி செலுத்த போனா, அவ்வளவுதான். மராட்டிய மண்ணில் இருந்து தலித் பேட்டர் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் வேளச்சேரிக்கு வந்து பொன்விழாவை நடத்த நீங்கள் தான் வர வேண்டும் என்று என்னை அழைத்து கொண்டு போய் பேச விட்டார். தோழர்களே, நம்பிக்கை தான், நாம் பேசுகிற அரசியல் தான், நாம் உள்வாங்கி இருக்கிற அரசியல் தான் இந்த வெற்றிகளுக்கு காரணம். புரட்சியாளர் அம்பேத்கர் சனாதனத்தை எதிர்த்து தன் இறுதி மூச்சு வரையில் மூர்க்கமாக போராடினார். என்ன கேட்டான், நீ ஏன் பிஜேபி எதிர்க்கிறீங்க? நான் சொன்னேன், ஆன்சர் வெரி சிம்பிள், நான் அம்பேத்கரி மாணவன், அதனால் எதிர்க்கிறேன். அவங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் பேசக்கூடிய அரசியல் பாகுபாடுகளை பாதுகாக்கிறது, வர்ணாசிரம தர்மத்தை நிலைநிறுத்த பார்க்கிறது, புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிறது, சமூக பிளவினையை அவர் முன்னெடுக்கிறார். ஆகவே எதிர்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் எல்லா மாநிலங்களிலும் கிளைகளை கொண்ட கட்சி, பாரதிய ஜனதாவுக்கு நேர் எதிரான கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி அல்ல. இந்த ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். காங்கிரஸ் கட்சி பிஜேபியை எதிர்ப்பதற்கு அதனுடைய கட்டமைப்பு உரிமை ஒரு காரணம். அரசியல் பகை, நீயா நானா என்கிற போட்டி, ஆட்சியில் யார் இருப்பது என்பதற்கான போட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்டமைப்பு ரீதியாகவும் பிஜேபிக்கு எதிரான கட்சி இல்லை, பதவிக்கான போட்டி களத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பிஜேபிக்கு எதிராக இல்லை. ஆனால் ஏன் எதிர்க்கிறோம்? பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கருத்தியல் வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. இந்த கருத்தியல் வலிமையை மேலும் வலுப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையை நாம் மேற்கொள்ளுகிற இந்த மாற்றங்களுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை சொல்லி தாயை இழந்து வாடுகிற தம்பி ரஜினிகாந்த், தங்கை கோமதி ஆகியோரின் குடும்பத்தினருக்கு எனது ஆறுதலை சொல்லி அம்மாவுக்கு வீர வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். மே 17 சிதம்பரத்தில் தமிழீழ இனப்படுகொலை நாள் பொதுக்கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் சந்திப்போம் என கூறி, இன்னும் 2 நாட்களில் இளைஞர்களுக்கான தொகுதிகள் என்ன என்பதை விரைவில் அறிவிக்க இருக்கிறேன். அதற்கும் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.